2025ல ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக பண்ணி நம்மளோட லைஃபையே மாற்றணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்க எல்லாத்துக்காக தான் இந்த வீடியோ. அதுக்காக 2025 வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இன்னைக்கே ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஜேர்னியில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் நான் இருக்கேன். யூஸ்ஃபுல்லான டிரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாய் எவ்ரிவன், நான் கௌதம். வெல்கம் டு மை சேனல். நம்மளே கண் கூட பார்க்குறோம், ஒவ்வொரு வருஷம் முடிஞ்சா இன்னொரு வருஷம் வந்துகிட்டே தான் இருக்கு. புது புது நியூ ரெசல்யூஷன் நியூ இயர்க்கு நம்ம எடுத்துக்கிட்டே தான் இருக்கோம். ஆனால் நம்மள எத்தனை பேர் அந்த ரெசல்யூஷனை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தா ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். வரப்போகிற 2025 வெறும் கேலண்டரில் டேட் கிளிக்கிற வருஷம் மட்டும் நம்ம நினச்சிடக்கூடாது. நம்ம மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம லைஃப் ஸ்டைல் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்மளோட கோல்ஸ் நோக்கி ஓடுற வருஷமாக தான் இருக்கணும். இத்தனை வருஷம் வேஸ்ட்டாக போச்சுன்னு நினச்சிட்டு ஃபீல் பண்ணாதீங்க. இவ்வளோ வருஷமாக தொலைஞ்சு போன உங்களை இந்த வருஷத்தில் கண்டெடுங்க. உங்களோட ப்ரையாரிட்டிஸை ப்ராப்பராக அலைன் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்டோரியை ரீரைட் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாத்துக்கும் ஒரே ஒரு கேள்வி, 2025 தான் உங்கள் லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகுது அப்படின்னா உங்களுக்கு வெறும் 12 மாதம் மட்டும் போதுமா? நீங்கள் நினச்ச மாதிரி உங்களோட லைஃப்பை உங்களால் மாற்றி அமைச்சிட முடியுமா? என்னால் கண்டிப்பாக மாற்றி அமைச்சிட முடியும் அப்படின்னு நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். தினமும் எந்திரிக்கிறப்போ செம்ம எனர்ஜியோட கிளியர் ஃபோக்கஸாக அன்னைக்கு நாளில் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற கிளியர் பர்பஸ் நமக்கு தெரிஞ்சிருந்தா நம்மளால் எல்லா விஷயத்தையும் டேக்கிள் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு வரும். ஒவ்வொரு நாளும் நம்மளோட கோல் நோக்கி ஓடி நம்மளால ஒரு செம்ம ப்ராக்ரஸ் காட்ட முடியும். அதை வெறும் ஃபீல் பண்ணுறதுக்கே இவ்வளோ நல்லா இருக்கு, அதை செஞ்சு முடிச்சா இன்னும் செம்மையாக இருக்கும்ல. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பர்சனல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கான ப்ளூ பிரிண்ட்டை நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். உங்களோட விஷனை ரியாலிட்டியாக மாற்றுறதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். நம்மளோட கோல் அச்சீவ் பண்ணுறது வெறும் கனவு மட்டும் இல்லை, அது நம்மளோட ஃப்யூச்சர். இப்போவே அதை ஃபாலோ பண்ண ரெடின்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட இந்த 2025 கோல் ஜேர்னி அப்படிங்கிறது ஒரு லாங் பைக் டிரைவ் போகிற மாதிரி. எப்படி ஒரு பைக்குக்கு பெட்ரோல் ரொம்ப அவசியமோ அதே மாதிரி நம்மளோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எனர்ஜி டேக்கிங் ஹேபிட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த ஹேபிட் தான் நம்ம சக்ஸஸோட ஒரு ஃபவுண்டேஷனே. அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னா 3 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுறதுனால நம்மளால் இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஒன், ஸ்லீப் கன்சிஸ்டன்சி. ஒவ்வொரு நாளும் எந்திரிக்கிற டைம் நம்ம ஒரே டைமாக செட் பண்ணணும். அது வெறும் வீக் டேஸில் எனக்கு வேலை இருந்தால் மட்டும்தான் நான் அதை செய்வேன் அப்படிங்கிறது கிடையாது. வீக்கெண்ட்லேயும் நம்ம அதை ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் நம்மளோட பாடி அதை ஒரு ரொட்டீனாக எடுத்துக்கிட்டு ஒரு அலாரம் மாதிரி அது செட் பண்ணிக்கும். குவாலிட்டியான ஸ்லீப் இருந்தால் தான் நம்மளோட எனர்ஜி, ஃபோக்கஸ், மூட் எல்லாமே கிராஜுவலாக இம்ப்ரூவ் ஆகும். நம்மளால் அந்த டே ஃபுல்லாக டயர்டாகாமல் இருக்க முடியும். நீங்களே யோசிச்சு பாருங்கள், மார்னிங் எழுந்திருக்கிறப்போ செம்ம ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிச்சா இன்னைக்கு என்னன்னாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வரும். ஸோ அதனால தான் ஸ்லீப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். செகண்ட் ஒன், ஹைட்ரேஷன். உங்களில் எத்தனை பேர் கரெக்டாக தண்ணி குடிக்கிறீங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். தண்ணி அப்படிங்கிறது வெறும் தாகத்துக்கு குடிக்கிறது மட்டும் கிடையாது. நம்ம ஹோல் பாடியோட ஃபங்க்ஷன் நல்லா இருக்கணும் அப்படின்னா வாட்டர் இன்டேக் ரொம்ப மஸ்ட். அதுதான் நம்மளோட டே ஃபுல்லாக ஷார்ப்பாக வச்சுக்கும். தேர்ட் ஒன், மார்னிங் ஸ்ட்ரெச். டெய்லி மார்னிங் ஒரு 10 நிமிஷம் ஃபுல் பாடியும் ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். அப்படி பண்ணுறப்போ நம்மளோட ஃபுல் பாடியிலையும் பிளட் ஃப்ளோ செம்மையாக இருக்கும். அதுதான் ஒரு கேம் சேஞ்சர் ஆஃப் த டே. அந்த ஒரு 10 நிமிஷம் ஸ்ட்ரெச் அப்படிங்கிறது நம்ம ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி பண்ணுற வார்ம் அப் மாதிரி. நம்மளோட பிரெயினுக்கு அது சிக்னல் தரும், ஐ எம் ரெடி ஃபார் த டே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் அந்த 10 மினிட்ஸ் மார்னிங் ஸ்ட்ரெச் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 3 ஹேபிட்ஸை நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட கோலை நோக்கி பயணப்பட நீங்கள் ரெடி ஆகிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். செகண்ட் ஒன், டைம் பிளாக்கிங் ஃபார்முலா. நம்ம எல்லாரும் சொல்கிற ஒரு காமனான எக்ஸ்கியூஸ் என்ன அப்படின்னா எனக்கு டைம் இல்லை அப்படிங்கிறது தான். டைம் இல்லை அப்படின்னா என்ன, ஒரு நாளைக்கு ஒரு 50 ஹவர்ஸ் கொடுத்தா சரியாக இருக்குமா? எனக்கு டைம் இல்லை அப்படிங்கிறது டைம் இல்லாமலாம் கிடையாது, நம்ம அதை சரியாக யூஸ் பண்ணல. அந்த டைமை ப்ராப்பராக யூஸ் பண்ணுறது தான் இந்த டைம் பிளாக்கிங் டெக்னிக்கை நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். இந்த டைம் பிளாக்கிங் ஃபார்முலாவுக்கு நமக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா பவர் ஹவரை நம்ம சூஸ் பண்ணுறது தான். பவர் ஹவர் அப்படின்னா அந்த டைமில் தான் நம்ம முக்கியமான வேலைகள் எல்லாமே நம்ம பார்க்கணும். நீங்கள் 1 டேக்கு 5 பவர் ஹவர் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பவர் ஹவர் அப்படிங்கிறது 45 நிமிஷம் ஒர்க், 15 மினிட்ஸ் பிரேக். இந்த பவர் ஹவர் முழுக்க உங்களோட கோல்ஸை நோக்கி நீங்கள் போகிறதுக்காக மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். தேவையில்லாத வேலைகளை இந்த பவர் ஹவரில் நீங்கள் பார்க்கக்கூடாது. அப்படி இருக்கிற 5 பவர் ஹவரில் ஃபஸ்ட்டு 2 ஹவர் நீங்கள் பிளானிங்காகவும் லேர்னிங்காகவும் பயன்படுத்தணும். 3 to 5 இந்த ஹவர்ஸை நீங்கள் எக்ஸிக்யூஷனுக்காக பயன்படுத்தணும். இப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனால உங்களோட பிளானில் இருக்கிற எல்லா பாக்ஸஸையும் இந்த ஆக்ஷன் மூலயமா நீங்கள் டிக் பண்ண முடியும். காலத்தை தள்ளி போடுற ஹேபிட் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். ப்ராக்ரஸ் கண்டிப்பாக நம்மளால் எடுக்க முடியும். மொமெண்டம் கண்டிப்பாக பில்ட் ஆகும். நம்மளோட பர்பஸும் ஃபோக்கஸும் கிளியராக இருக்கும். அட் த சேம் டைம் நம்மளோட எனர்ஜியையும் அட்டென்ஷனையும் கரெக்டாக யூஸ் பண்ண முடியும். இதையெல்லாம் பண்ணுறப்போ ப்ரொடக்டிவிட்டி பூமில் இருக்கும். மூணாவது நம்ம பண்ண வேண்டியது ரீப்ளேஸ். நிறைய பேர்
ரிமூவ்க்கும் ரீப்ளேஸ்க்கும் டிஃப்ரென்ஸே தெரியாமல் சில விஷயங்களை பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்கள் ஃபாலோ பண்ணுற ரொட்டீன்லேருந்து எதையுமே ரிமூவ் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணால் போதும். அப்படி நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுறம்போது எனர்ஜியும் வேஸ்ட் ஆகாது, நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸும் கொஞ்சம் குறையும். அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, டெய்லியும் நம்ம மார்னிங் கணக்கில் சோஷியல் மீடியாவில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த சோஷியல் மீடியாவில் ஸ்க்ரோல் பண்ணுறதை விட்டுட்டு ஒரு நல்ல செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புக் படிங்க. இது ஒரு ரீப்ளேஸ்மெண்ட். முக்கியமான விஷயம், நான் புக்ஸ்ன்னு சொன்னதும் நான் பிடிஎஃபாக படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிலாம் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா அதில் வர நோட்டிஃபிகேஷன் கூட உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஃபோனை மொத்தமாக தூரம் வச்சுட்டு பேப்பர் பேக்ஸ் புக் வாங்கி படிங்க, அதுதான் ரொம்ப நல்லது. அதுக்காக நான் ஒன்றும் உங்களையே புக் வாங்காமல் மாற சொல்லலை, அந்த ரீடிங் ஹேபிட்டை வளர்த்துக்கோங்கன்னு தான் நான் சொல்கிறேன். அப்புறம் செகண்ட் டிப் என்னென்னா, நைட்டில் முக்கியமாக லேட் நைட்டில் கண்டதை பார்க்காம பாட்காஸ்ட் கேளுங்க. அப்படி நம்ம நைட் டைமில் பாட்காஸ்ட் கேட்கறதுனால நம்மளோட பிரைன் நல்ல நல்ல விஷயங்களை தானாக எடுத்துக்க ஆரம்பிக்கும். அப்புறம் பேட் ஹேபிட்ஸை குவிட் பண்ணிவிட்டு ப்ரொடக்டிவான ஹேபிட்ஸை வளர்த்துக்கோங்க. ஹோல் சிஸ்டமே ரீப்ரோக்ராம் ஆகும். ஒரு ஹேபிட்டை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணுறதை விட அதை ஸ்வாப் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம். 4வது 10-10-10 மைண்ட் செட் ரூல். நம்ம எடுக்கிற ஒவ்வொரு டெசிஷன்ஸும் அது ஒரு செம இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுதுன்னு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அதனால தான் இந்த 10-10-10 ரூல் ஒரு செம்ம யூஸ்ஃபுல்லான ஒரு ரூல். அட் த சேம் டைம் அது ரொம்ப பவர்ஃபுல்லான ரூலும் கூட. அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன், கேளுங்க. ஃபர்ஸ்ட் 1 ஹவரில் 10 மினிட்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் யோசிங்க. 1 டேயில் 10 ஹவர்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு யோசிங்க. 1 இயரில் 10 மந்த்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு ஃபஸ்ட்டு யோசிச்சு பாருங்கள். இப்போது நான் சொன்ன இந்த டைமை வேஸ்ட் பண்ணிவிட்டு என்ன ஆகும்? இந்த டைமை ப்ராப்பராக யூஸ் பண்ணால் அவசரமான முடிவுகளை எங்கெங்கே எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். நீங்கள் இதை நம்புறீங்களான்னு தெரில, அப்படி நம்ம எடுக்கிற அவசரமான முடிவுகள் எல்லாம் நமக்கெல்லாம் ஆபத்து தானே தரும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கொஷின் இருந்தால் கண்டிப்பாக அது ஆபத்து தான் தரும். ஸோ அதை எலிமினேட் பண்ணுறதுக்கு தான் இந்த ரூல். 5வது கோல் ஸ்ப்ரிண்ட் ஸ்ட்ராட்டஜி. எல்லாருமே இந்த 30 days 60 days 90 days அப்படின்னு சொல்லி சேலஞ்சஸ் எடுக்கிறத நம்ம பார்த்துருப்போம். அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இந்த பார்ட். பெரிய பெரிய கோல்ஸை சின்ன சின்ன ஃபேஸஸ் மூலயமா நம்மளால் ப்ராக்ரஸ் காட்ட முடியும். அதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரைமரி கோல்ஸில் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். உங்களோட 3 ப்ரைமரி கோல்ஸ் ஃபிட்னஸ், ஃபினான்ஸ் அண்ட் பர்சனல் க்ரோத்தாக இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது ஃபிட்னஸ். இந்த ஃபிட்னஸை நீங்கள் 0லேருந்து 90 days வரைக்கும் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணணும். அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்போ 0லேருந்து 30th day வரும்போது நமக்கு ஒரு கண்ட்ரோல் வரும். ஸோ 31st டேலேருந்து நீங்கள் ஃபினான்ஸ் ஃபாலோ பண்ணணும். 31st 90 days. அதே மாதிரி தான் 60 days வரைக்கும் இந்த ஃபினான்ஸ் ஒரு கண்ட்ரோல் வந்துடும். இப்போ 61 டேலேருந்து 90 டேக்குள்ளே நம்மளோட பர்சனல் க்ரோத்தில் ஃபாலோ பண்ணணும். அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களோட ப்ரைமரி கோல்ஸ் எல்லாமே ப்ராப்பராக அலைன் ஆகி நம்மளால் எல்லாத்தையும் நம்மளோட க்ரோத்தை நோக்கி நம்மளால் எடுத்துகிட்டு போக முடியும். கோர் ஐடியா என்ன அப்படின்னா, நம்மளால் தனித்தனியான ப்ரைமரி கோல்ஸை நம்மளால் தனித்தனியாக ஃபோக்கஸ் பண்ண முடியும். அதுக்கு தான் இந்த பிளானு. இந்த 90 days முடிகிறப்போ உங்களோட ப்ராக்ரஸை ரிவ்யூ பண்ணி பாருங்கள். இப்போ தான் நம்மளோட ஒர்க் கரெக்டாக போகுதா இல்லை ஏதாச்சும் அட்ஜஸ்ட்மெண்ட் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். இது லாங் ரன்னுக்கு ஒரு செம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 6வதாக நம்ம பார்க்கக்கூடியது 90 days விஷன் மேப். நம்ம என்ன பண்ண போகிறோங்கிற ஐடியா நமக்கு இல்லை அப்படின்னா நமக்கு கிளாரிட்டி சுத்தமாக இருக்காது. ஸோ நம்ம ஈஸியாக ட்ராக்லேருந்து காணாமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி நம்ம காணாமல் போகணும் அப்படின்னா இந்த 90 days விஷன் மேப் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை நம்ம சிம்பிளாக குவார்டர்லி கோல் ட்ராக்கர்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி வருஷத்துக்கு 4 செக்மெண்ட்டாக பிரித்து நம்மளோட ப்ராக்ரஸை ட்ராக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்மளோட ப்ராக்ரஸை நோட் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட் வேணும்னா அதையும் பண்ணி நம்மளோட கோல் ஜேர்னியை நம்ம ஈஸியாகிக்கலாம். 2025 எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு அவுட்லைன் போடுங்க. அதில் ஹெல்த், ரிலேஷன்ஷிப், பர்சனல் கோல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அதில் அடக்குங்க. ப்ராப்பராக இந்த 90 day கோலில் ஈஸியாக ஒரு சின்ன சின்ன கோல்ஸையும் நீங்கள் பிரேக் டவுன் பண்ணிட்டே வாங்க. இந்த ஜேர்னி கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். நம்மளோட விஷன் தான் நம்மளோட ஒரு வழிகாட்டி. ஸோ அதை நீங்கள் கரெக்டாக அமைச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். லாஸ்ட் செக்மெண்ட் என்னன்னு பார்த்தா ரிவ்யூ. நான் இந்த ஜேர்னியில் என்ன கற்றுருக்கேன், என்ன நல்லா மாற்றணும் அப்படிங்கிறத தெளிவாக உணர்த்துற அந்த ப்ராசஸ் தான் ரிவ்யூ. உங்களோட ப்ராக்ரஸை ரிவ்யூ பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அலைன் பண்ண எல்லா கோல்ஸும் ப்ராப்பராக நடக்கும். நம்மளோட நெக்ஸ்ட் சாப்டருக்கு நம்மளால் ஈஸியாக மூவ் ஆக முடியும். ஓகே, இதோடு முடிச்சுக்கலாம். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். நான் சொன்ன எல்லா மெத்தட்ஸும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், மிராக்கிள்ஸ் கண்டிப்பாக நடக்கும். பார்க்கலாம் இந்த 2025 நம்மளோட லைஃப்பை மாற்றுதா இல்லையா அப்படின்னு. கண்டிப்பாக மாற்றுங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.